தமிழ் ஜிப்சி யூடியூப் சேனல் தமிழுக்கு வந்து பார்க்க போறேன். 199% பிசினஸ் தோக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் பார்க்க போறேன்பா. அதாவது 10,000 பேர் 90,000 பணத்தை வச்சிருக்காங்க, 90,000 பேர் வெறும் 10,000 பேர் பணத்தை மீட்டு கொள்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பணம் பத்தே பத்தாது. இந்த ஒரே ரீசன் தான் 199% பிசினஸ் இந்தியாவில் ஆரம்பிக்கிற ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் தோக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம். கடந்த 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா வந்து தன்னோட சொந்த 2 வயசு 3 வயசு குழந்தைய ஒரு அப்பா வந்து பாத்தீங்கன்னா வெட்டி கொண்டாரு. அதாவது அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாம்பை கையில கொடுத்தா கூட அது கொத்துமா கொடுத்தா என்ன தெரியாது. நான் செத்தது எதுக்குன்னு கூட காரணம் தெரியுது. ஆனா அவங்க அப்பா வேற வழியே இல்லாம வேற வழியே இல்லாம ஏன்னா ஒரு 20 லட்சம் கடன் இருந்துச்சு. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம அந்த தன்னோட குழந்தை 2 வயசு 3 வயசு வெட்டி கொண்டுட்டாரு. இது மாதிரி நிறைய சமூகம் தமிழ்நாட்டில் நடக்குதுமா. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா இதே மாதிரி பணம் வந்து போதாம இருக்கு. இது மிக முக்கியமான காரணம். அது இப்ப 90,000 பணம் 10,000 பேர் இருக்கு. 10,000 பேர் 90,000 பேர் பணத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த ரீசன் தான் மிக முக்கியமான காரணம் பணம் போகாம இருக்கிறதுக்கு. அதுதான் நான் அப்பா மேல வெறும் 10% தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றம் சொல்லலாம். மிச்சி 90% வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார அமைப்பு, இந்த பண அரசியல் இதுதான் காரணம். இந்த வீடியோல கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஜிஎஸ்டி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்றோம்பா. ஜிஎஸ்டி மிக முக்கியமான விஷயம். ஆஃப்டர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மந்த்லி ஃபைனிங் பண்ணுவாங்க. அது மிக முக்கியமான விஷயம். இந்த வீடியோல கூட நான் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன்பா. ஏன்னா வேற வழியே இல்லாம அந்த வார்த்தை தான்பா. ஏன்னா அந்த அளவுக்கு பெரும்பான்மையான ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா திறமை இல்லாம தோற்றது இல்ல. இங்க உள்ள பொருளாதார அமைப்பு அவ்வளவு மோசமாக இருக்கு. அந்த ஒரு காரணமா இந்த வீடியோல கூட நான் அட்வர்டைஸ்மெண்ட் பதிவு பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.